ஓம் சோட்டானிக்கரை அம்மனே போற்றி போற்றி. ஓம் சோட்டானிக்கரை தாயே போற்றி போற்றி. சோட்டானிக்கரையிலிருந்து என்னை காக்கும் என் அம்மா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் சோட்டானி அம்மனின் வாக்கை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் இந்த தாய் உன்னிடம் என்ன எதற்காக சொல்கிறேன் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் கண்மணியே, என் அன்பு குழந்தையே, நான் உன் தாய் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கு நாலாபுறங்களிலும் இருந்து கண்கொத்தி பாம்பாக உன்னை கவனித்து கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் உன்னுடைய எதிரிகளிடத்திலிருந்தும் உன் துரோகிகளிடத்திலிருந்தும் உன் பகையாளிகளிடத்திலிருந்தும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நாலாபுறங்களிலும் நான் நின்று உன்னை காப்பாற்றி வருகின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ யாரையும் எதிராக நினைத்ததில்லை, நீ யாரையும் துரோகியாக கூட நினைத்தது இல்லை, நீ யாரையும் பகையாளியாக நினைத்தது இல்லை. ஆனால் உன்னை அத்தனையுமாக நினைத்து கொண்டு உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று சபதம் போட்டு கொண்டிருக்கும் சிலரை பற்றித்தான் உன்னிடத்தில் நான் இப்பொழுது பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ அமைதியாக இருந்தாலும் நீ அமைதியாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கும் சிலரை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று உன்னை தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் சிலரை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு ஆறுதல் கொடுக்க உன் முதுகில் கை வைத்து தட்டி கொண்டிருக்கும் உன் கண்ணீரையும் துடைத்து உன் வாயிலிருந்தே உன் வார்த்தைகளை வர வைத்து அதை அனைத்தையும் வாங்கி அங்கே சென்று வாந்தி எடுத்தது போல வைத்து வத்தி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பற்றி பேச வேண்டும். அவர்கள் அங்கே சென்று உன்னை பற்றிய அனைத்தையும் கொட்டி விடுகிறார்கள். பிள்ளையே, உன் எதிரிகள் சுகமான வேலையை செய்து உன்னோடு இருக்கும் துரோகிகள் சிலர் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழிக்க அவன் போடும் திட்டத்தை சுலபமாகிக் கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருக்கக்கூடிய உறவாடி கொண்டிருக்கும் அவர்கள்தான் உறவாடி கெடு என்பதை அவர்கள் புரிய வைக்கிறார்கள். புரிகின்றதா என் தங்கமே? உறவாடி கெடு என்பதை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தங்க பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் நீ அமைதியாக இருந்துவிடக் கூடாது பிள்ளையே. அதற்காக ஆவேசப்பட்டு விடாதே. ஆவேசப்படு என்று நான் சொல்ல வரவில்லை. எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இரு என்பதை தான் சொல்ல வந்தேன். யோசித்து செயல்படு எதையும் என்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை எதற்காக எந்த நேரத்தில் எப்படி கொடுப்பார்கள் என்று யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாத நிலையில்தான் நீ இருக்கின்றாய். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று பயத்திலும் தான் கலக்கத்திலும் தான் இருந்து வருகின்றேன். கட்டாயம் இதையெல்லாம் நான் சரி செய்து விடுவேன் என் பிள்ளையே. இன்னும் கொஞ்சம் காலம்தான். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றாக உன்னோடு இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய முடிவை தேடித்தான் சென்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே.
அந்த முடிவு உனக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் என்றுதான் நான் உன் அன்னை என் எண்ணமாக இருக்கின்றது என் தங்கமே. எப்படியெல்லாம் உனக்கு வருத்தங்களையும் வேதனைகளையும் கொடுக்கலாம் என்று உன் கொத்தி பாம்பாக உன் எதிரிகள் உன்னை பார்த்து உனக்கு புதியதாக பிரச்சனைகளை உருவாக்கி அதை உன் காலடியில் வெடியாக போட்டு உன்னை பயமுறுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே. அளவைத்து பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, இந்த நிலையில்தான் நீ தைரியமாக இருக்க வேண்டும். வருவதை தெரிந்து பிழைத்து கொள்ள வேண்டும், தப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். அலட்சியத்தோடு இருந்து விடாதே. அவர்கள் எப்போ எது செய்வார்கள் என்பது உனக்கு புலப்படவில்லை என்றாலும் கூட நீ முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் அதுவே போதுமானது. ஒவ்வொரு ஆபத்தும் உன்னை தேடி வந்து உனக்கு இருக்கும் ஆபத்துகளை சொல்லி அதிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து கொண்டு இருக்கின்றேன். தங்கமே, இந்த கர்மவினையும் தான் அதற்கு காரணமாக வரப்போகின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனையை இன்று சொல்லி உன்னை மீட்டு எடுக்க இந்த அன்னை வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்துகொள். மனதில் ஆறுதலோடு, மனதில் தைரியத்தோடு, உன் மனதின் அமைதியாய் உருவாக்கி கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கும் காரியத்தில் இறங்கு. எதை பற்றியும் எது உன்னை சுற்றி நடந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன் வேளையில் நீ கவனமாக இருந்துவிடு என் பிள்ளையே. தினமும் இரவு நேரத்தில் நீ தூங்க செல்வதற்கு முன் ஒரு சொம்பு நிறையாக தண்ணீரை எடுத்து அதில் கல்லுப்பையும் போட்டு சிறிது மஞ்சள் தூளை போட்டு கலந்து உன்னுடைய நீரை வாசலின் இடதுபுறமாக, தலைவாசலின் இடதுபுறமாக வைத்துவிடு என் தங்கமே. அதை வைத்துவிட்டு நீ உறங்க செல் என் பிள்ளையே. உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் அந்த நீரை எடுத்து வெளியே வைத்துவிட்டு உறங்க செல்வதன் மூலமாக உனக்கு உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் குறைவதை நீ கண்கூட பார்ப்பாய். நன்றாக தெரியும் என் பிள்ளையே. இதை நீ தினமும் செய்து வா என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கின்றேன். அந்த நீரை காலையில் எழுந்து யாரும் கால் தடங்கள் படாத இடத்தில் ஊற்றிவிட்டு நீ இதை பின்பற்றி வா என் தங்கமே. நான் சொன்ன நாளில் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் இழப்பையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டத்திற்கு மேல் திட்டங்களை போட்டுக்கொண்டு கர்மவினைகளை காரணம் காட்டி கர்ம வேலைகளின் கைகோர்த்து அவர்கள் உனக்கு இதையெல்லாம் நடத்தி வரும் காரியங்களை தோற்கடிக்க வைக்க வேண்டும் என் பிள்ளையே. அப்படிப்பட்ட காரியங்களை நடக்க விடக்கூடாது என்றுதான் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் அன்னை என் தங்கமே. உன் வாழ்வு வெற்றி பெற வைக்க நான் வந்திருக்கின்றேன். வெற்றி பெறும் வரை உன் தாய் ஓய மாட்டேன். உன்னோடு தான் இருப்பேன். எது வருதோ அதையெல்லாம் சொல்லி உன்னை காப்பாற்றி வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை சிறந்த வழியில் செல்ல வைக்கும் உன் அன்னை என்றும் மறவாதே என் பிள்ளையே. எந்த ஆபத்தும் உன்னை தேடி வராதபடி உன்னை நான் காப்பாற்றுவேன். பயப்படாமல் தைரியத்தோடு என் குழந்தை என்னை மனதில் நினைத்து கொண்டு வெற்றியை நோக்கி உன் வாழ்வையில் வெற்றி பெறும் வரை வெற்றியை நோக்கி ஓடப்பழகு.
ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் தாய் சோட்டானிக்கரை அம்மன் என் தங்கமே. எதையும் பெரிதாக எண்ணி ஒரே இடத்தில் நின்று விடாதே. எதுவும் நாம் உழைப்பில்தான் பெற முடியும் என்பதை மனதில் வைத்து உன் உழைப்பில் கவனத்தை போட்டு அதன்படி செல் என் தங்கமே. நானும் இருக்கின்றேன், உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சோட்டானிக்கரை அம்மனே போற்றி போற்றி. ஓம் சோட்டானிக்கரை தாயே போற்றி போற்றி. ஓம் சோட்டானிக்கரையிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் என் தெய்வமே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.